கிராமத்தில் கோடை காலம் எப்போதும் மெதுவாகத்தான் தொடங்கும். காலை சூரிய ஒளி மெல்ல ஜன்னல் திரைகளை தாண்டி வீட்டுக்குள் பரவுகிறது. அந்த அமைதியான காலை நேரத்தில் கிராமம் முழுவதும் இன்னும் விழித்துக் கொண்டே இருக்கிறது. காலை நேரம் செல்ல செல்ல வீட்டுக்குள் சில பழக்கமான ஒலிகள் கேட்கத் தொடங்குகின்றன. சமையல் அறையில் பாட்டி அமைதியாக சமையல் செய்து கொண்டிருக்கிறார். பாத்திரங்கள் மெதுவாக ஒலிக்கின்றன. அடுப்பில் சாதம் வேகும் வாசனை வீடு முழுவதும் பரவுகிறது. அருகில் அமர்ந்திருக்கும் சிறுவன் அதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். மதியம் வரும்போது கிராமம் முழுவதும் அமைதியாகிவிடுகிறது. சாலைகள் காலியாகி விடுகின்றன. சிறிய கடைகள் கதவுகளை மூடுகின்றன. மர நிழலில் நாய்கள் கூட அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் கோடை மதியத்தின் அமைதி முழு கிராமத்தையும் சூழ்ந்து கொள்கிறது. வீட்டின் பின்னால் ஒரு பெரிய மாமரம் இருக்கிறது. ஒவ்வொரு கோடையும் அது அந்த வீட்டின் மிக அமைதியான இடமாக மாறுகிறது. சிறுவன் மெதுவாக மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்து கீழே இருக்கும் கிராமத்தை பார்க்கிறான். காற்று இலைகளை தொட்டு செல்லும் அந்த மெதுவான ஒலி, அதுதான் கோடை மதியத்தின் உண்மையான சத்தம். சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும் போது கிராமம் மீண்டும் உயிர் பெறுகிறது. வீட்டு கதவுகள் திறக்கின்றன. குழந்தைகள் வெளியே வந்து விளையாடத் தொடங்குகின்றனர். சைக்கிள்கள் சாலையில் மெதுவாக செல்கின்றன. அந்த அமைதியான மதியம் மெல்ல மகிழ்ச்சியான மாலையாக மாறுகிறது. இரவு மெதுவாக கிராமத்தை மூடுகிறது. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிகின்றன. சிறுவன் தாத்தா பாட்டியுடன் மாடிப்படியில் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். இன்று ஒரு சாதாரண நாள்தான். ஆனால் ஒரு நாள் இந்த அமைதியான கோடை மதியங்கள் அழகான நினைவுகளாக மாறும்.